முதலாவது தேவன் சிலுவையிலே நமக்காக என்ன பாடுபட்டார், எதற்காக சிலுவை அவர் சுமந்தார், ஏன் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை சிலுவையில் அடித்தார்கள். சிலுவையில் இருக்கும்போது நிறைய அவரை துன்புறுத்தினாங்க. அவர் சிறைச்சினிலே முட்கள் நிறைந்த அந்த கிரீடத்தை அவருக்கு சூட்டுவதாக சொல்லி அவங்களே என்ன பண்ணாங்க, வச்சு அடித்தாங்க. அந்த முள்ளெல்லாம் அவர் சிறைச்சினிலே காயம்பட்டது. அவர் கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவர் கால்கள் பாதங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. விழாவிலே குத்தப்பட்டார். இப்போ நிறைய காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்ப நிமித்தமாய் நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாருடைய இந்த பாவங்கள் நிமித்தமாக பரிகாரம் எதுவுமே இல்லை. என்னென்னமோ செய்கிறாங்க, ஆனால் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நினச்சிருக்கிறாங்க, நான் ஆடு கொடுத்தேன், மாடு கொடுத்தேன், கோழி கொடுத்தேன் பலியாக, என் பாவம் இந்த ஆடுல மாடுல கோழில முடிந்தது என்று சொல்லி மறுபடியும் அவங்க பாவம் என்ற களியாட்டத்தை ஆடிக்கொண்டுதான் இருக்காங்க. தேவனாகிய கர்த்தர் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு என்னவென்றால், தன்னையே பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசுவையே பலியாக கொடுத்தால்தான் இந்த பாவம் நிவர்த்தி ஆகும் என்று அவர் தீர்மானித்து தேவனாகிய கர்த்தரை நமக்கு அவர் தந்தருளினார். இது எல்லாரும் நீங்க நினைவு கூறணும். எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னா, உலகத்தில வாழணும், அதனால நமக்கு தேவையெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது உண்மைதான். நம்ம தேவை அப்படின்னு சொன்னா எங்கேயும் கொள்ளடிக்க முடியாது, திருட முடியாது, அபகரிக்க முடியாது, பிறரை ஏமாற்ற முடியாது கிறிஸ்துவுக்குள். ஆனா உலகத்துல பார்த்தா நிறைய காரியங்கள் என்னென்னமோ நடக்குது. அவங்களாம் வசதியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழணும்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள பாவங்கள் இருப்பது அவங்களுக்கு தெரியல, அநியாயங்கள் இருப்பது அவங்களுக்கு தெரியல, அக்கிரமம் இருப்பது அவங்களுக்கு தெரியல. அப்படி தெரிந்தாலும் கூட அதை குறித்ததான ஒரு காரியமும் அவர்களுக்கு நினைவு வருவதில்லை. அதை ஒரு ஓரமாக தள்ளிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உலகத்தில் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஏதோ ஒரு சிலர் தான், நிறைய பேர் அப்படி இருக்காங்க. சிலர் தெரிஞ்சு செய்கிறாங்க, சிலர் தெரியாமல் செய்கிறார்கள். தான் செய்வது இன்னதென்று அறியாமல் தேவனே சொல்லுகிறார். ஒவ்வொரு ஜனங்களும் தான் செய்வது இன்னதென்று அறியாமல் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யார் சொல்வது? எல்லாரும் அப்படிப்பட்டவங்க தான்.